ஹாய் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலப்ரேஷன் வீடியோ தான். அது என்ன செலப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் கேக் வாங்கினேன்னு தெரியவே தெரியாது. அதுவும் என்னோடய பாக்கெட் மணியில் வாங்கினேன்னு சுத்தமாக தெரியாது. இப்போ வாங்க அம்மாட்ட போய் கொடுத்துர்லாம். இப்போ நான் அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக உள்ளே போய் பார்த்தா எங்கள் அம்மா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேக் அப்படியே போய் கொடுத்த உடனே எங்கள் அம்மா ஒரே நிமிஷம் நான் அப்புறமா கூப்பிட்றேன், வைங்க அப்படின்னு பரபரப்பாக சொன்னாங்க. எனக்கு அப்போ அவங்களோட ஹாப்பினஸ் கேட்கவே வந்து ஜாலியாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோடய காசில் வந்து நான் வாங்கினேன் சொன்னல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகமாக டேபிள் பெஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணோம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்யூ, நிஜமாக இது உன்னோட காசில் தான் வாங்கினியா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஏன் எங்கள் அம்மாவோட மூஞ்சி மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மா வந்து நிஜமாக கேட்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு இல்லைம்மா சும்மா இல்லை ஸ்டோன் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே மூஞ்சி மாறிச்சு வேகமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்திட்டேன், இல்லை கேக்கு தானே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். பாருங்களேன், ஃபஸ்ட்டு வயன் எனக்கு தான். ஏன்னா நானும் அம்மாவோட செல்ல குட்டியானல செரியெலாம் இருந்ததுங்க. அது ஜாலியாக சாப்பிட்றதுலாம் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு கேக் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு ஊட்டி விட்டேன். எங்கள் அப்பாட்டையும் கையில் கேக் இருந்தது. எங்கள் அப்பாவும் எனக்கு வந்து ஊட்டி விட்டார். ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா கேக் சாப்பிட்றதே பிடிக்காது, ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் எனக்கு எப்பயா தோணும் அப்போ தான் சாப்பிடுவேன். சொன்னால் இன்றைக்குள்ளலாம் சாப்பிட்டேன். ஓகே, எங்கள் ஆச்சி தாத்தாலாம் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அந்த நாள் தான் நான் மறக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிஃப்ட்டு கொடுத்தேன். பேப்பர்லேயே செஞ்ச ஒரு கிஃப்ட் தான் இந்த வீடியோ தான் பாருங்களேன். நல்லா குச்சி வந்து கிஃப்ட்டு கொடுத்தேன். பேப்பர்லேயே செஞ்சு கொடுத்தேன். அதனால் எங்கள் அம்மா கொஞ்சோண்டு மன வருத்தம்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா நான் பெருசாக ஒரிஜினல் டாய்ஸ் மாதிரி எதாவது வாங்கலாம்னு நினச்சேன். பார்த்தேன் எங்கிட்ட கடைசியில் டைம் பத்தலை. ஸோ அதனால் நான் இதை வந்து பேப்பர்லேயே செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு இதில் செய்யக்குமே டைம் பத்தலை, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு வேறு. ஸோ அதனால் வேகமாக செஞ்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவிட்ட பிடிச்சி இழுங்க அது பியாது அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இழுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு கிஃப்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக் டைப்பில் இருக்கும், ஹார்டின் ஷேட் லாக் டைப்பில். அதை வச்சு செஞ்சேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கலர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணி செஞ்சுருப்பேன். அதான் டைம் பத்தலைனால இவ்வளோண்டு செஞ்சு முடிச்சிட்டேன். பட் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க வந்து காலேஜ் டைமில் தான், காலேஜ் செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், அப்போ தான் எங்கள் அம்மா கேக் சாப்பிட்டாங்க. அந்த தடவை வெட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என் பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி செய்வியா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஐ திங்க் டிசம்பர் அன்றைக்கே சொன்னாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு போய் கொடுத்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டேன், என்னென்னா நீங்கள் போய் வாங்குங்க அப்படின்ட்டு. அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாட்ட வந்து நான் எங்கள் அம்மா அப்பா இருக்க ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா இருக்க ஃபோட்டோ, எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஃபோட்டோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானே எடிட் பண்ணி கொடுத்தேன். அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம், நல்லா இருந்தது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.